வினோத், தற்போது அந்த இடத்துல யாரெல்லாம் இருக்கிறார்கள்? இது தொடர்பாக நம்ம தரப்பிலிருந்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்க முடிஞ்சதா? ஏன்னா அனுமதிக்கப்பட்ட இடங்களை தவிர நிறைய இடங்கள்ல ஏற்கனவே இந்த மாதிரி கனிம வளங்களை கொள்ளையடிக்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நேற்று பெரிய இஷ்யூ ஆயிருக்கு. அப்படி இருந்தும் சம்பந்தப்பட்ட இடத்துல இப்போ யாரெல்லாம் இருக்காங்க? அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் இது தொடர்பாக என்ன சொல்றாங்க? அவர்களை தொடர்பு கொள்ள முடிஞ்சுதா? நேற்றைய தினமே நமது செய்தியாளர் குழுவானது அந்த சம்பந்தப்பட்ட கனிம வளத்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து விட்டுதான் அந்த பகுதிக்கு சென்றிருக்கிறார்கள். ஆனால் இன்று அளவும் அந்த கனிம வளத்துறை அதிகாரிகளோ அல்லது மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகளோ அந்த பகுதிக்கு சென்று எந்த அளவுக்கு இந்த கனிம வள கொள்ளை நடைபெற்றிருக்கிறது என்பது தொடர்பான விசாரணை கூட இதுவரை தொடங்கவில்லை. இது மட்டுமல்லாமல் நமது செய்தியாளர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது காரணமாக தான் தற்போது சேலம் மாநகர போலீசாரும் இந்த வழக்கை விசாரிக்க தொடங்கியிருக்கிறார்கள். தற்போது கூட இன்றைய தினம் மாவட்ட கனிம வளத்துறை அதிகாரிகளுக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் நமது செய்திக்குழு சார்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தொடர்ந்து அவர்கள் அலட்சியப்படுத்தி வருகிறார்கள். இதனால் அந்த மண் கடத்தல் கும்பலுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் நேரடி தொடர்பு இருப்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. ஏனென்றால் அதாவது ஒவ்வொருடைய பட்டா நிலமாக இருந்தாலும் கூட அரசு அனுமதி இல்லாமல் அங்கிருந்து ஒரு துளி கல்லை கூட எடுக்க முடியாது என்பது விதியாகும். ஆனால் இங்கு பெருமளவில் அந்த மண் குவாரியே செயல்பட்டுக் கொண்டிருப்பது பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு கிராம நிர்வாக அலுவலர், அவருக்கு மேல் தாசில்தார், வட்டாட்சியர் என பலரும் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களெல்லாம் மீறி இந்த கனிம வள கொள்ளை நடைபெறுவது சாத்தியமில்லாத ஒன்று. எனவே அவர்களுக்கு சிறப்பான முறையில் கவனிப்பதால் மட்டுமே இந்த கனிம வள கொள்ளை கும்பலுக்கு அரசே, அதாவது மாவட்ட நிர்வாகமே சிகப்பு கம்பளம் விரித்திருப்பது போல தோணுகிறது. ஏனென்றால் அந்த ஒரு செய்தி சேகரிக்கின்ற செய்தியாளருக்கு இந்த நிலைமை இருக்கும் போது அந்த பகுதி மக்கள் போய் கேள்வி கேட்டால் அவங்களுக்கு உயிர் பாதுகாப்பு இருக்குமா என்ற அச்சமும் இருக்கிறது. நேரலையில் செய்தி ஒளிபரப்பு கொண்டிருக்கும் போதே இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் இந்த தாக்குதல் நடந்து சுமார் ஒரு நாள் ஆகியிருக்கிறது. ஆனால் இதுவரை கனிம வளத்துறை அதிகாரிகள் அந்த பகுதிக்கு சென்று எந்த அளவு கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது, முறையாக அனுமதி வாங்கி இந்த மண்கள் வெட்டப்பட்டிருக்கிறதா அல்லது யாருடைய பெயரில் இந்த கனிம வள கொள்ளையானது நடைபெற்றிருக்கு என்பதை கூட இதுவரை விசாரிக்காமல் அந்த புகாரை கண்டு கொள்ளாமல் இருக்கிறார்கள். எனவே மாவட்ட நிர்வாகம் இனியும் காலதாமதம் செய்யாமல் உடனடியாக அந்த கனிம வள கொலையை தடுத்து நிறுத்துவதோடு ஏற்கனவே அந்த அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட செய்த அந்த செம்மண் கடத்தல் கும்பலை சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையும் எழுந்திருக்கிறது.